மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீது கொண்டுள்ள அன்பின் இரக்கத்தின் கருணையின் காரணமாக இவ்வாறான புனிதமான நாட்களிலே அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தியுள்ளார். எங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல அடியான் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு அவனை மிகச் சரியாக அறிந்து வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மரணம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 2 சூறாக்களிலே வரக்கூடிய இந்த நிகழ்வு மலக்குமார்களை அனுப்பி, அடியானே நீ மரணிக்க போகிறாய், நீ சஞ்சலப்படாதே, நீ மரணித்து விட்டால் சோழன் செல்வாய் என்று மலக்குமார்கள் எங்களுக்கு சக்கராத்துக்கு முன்பு வந்து அவர்கள் எங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த வசனங்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு அருள் நிறைந்த இந்த ரமலானிலே இறுதி 10 நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தை பொறுத்தவரையில் எந்த விடயத்தை நாங்கள் பேசுவதென்று முடியாத அளவுக்கு எல்லா விடயங்களும் அருளாகத்தான் காணப்படுகின்றது. இந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர், இறுதி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தால் ஷத்த மில்தரஹு, அவர்கள் இறுக்கமாக ஆடையை கட்டிக் கொள்வார்களாம். அவருடைய ஆடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வது, கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வது ஒரு மனிதன் ஒரு சீரியஸான ஒரு விடயத்தை செய்வதற்காக. அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இரவை உயிர்ப்பிப்பார்கள், இரவை உயிருள்ள இரவாக மாற்றுவார்கள். அதே போன்று ஐக்கல் ஆகலோ, குடும்பத்தை அனைவரையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை எழுப்பிடுவார்கள். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரக்கூடிய இந்த நாட்கள் இறுதி 10 இருக்கக்கூடிய நாங்கள், இந்த ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் வேகமாக நாங்கள் இரவை உயிர்ப்பிக்க வேண்டும், குடும்பத்தோடு சேர்ந்து இரவை உயிர்ப்பிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாயிலிலே இருக்கும் போது, ஏன் நீங்கள் தொடர்ந்து இத்திகாஃப் இருக்கின்றீர்கள், ஒரே எந்த நேரமும் பள்ளியிலே இருக்கின்றீர்கள்? அப்போது அவர் கூறினாராம், எனக்கு நோன்புடைய அந்த தாற்பயம் பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தால் நான் தொடர்ந்து பள்ளி வாயிலே இருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்களாம். அன்பின் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ச்சியான ஹதீஸ்களிலே, மன் காம ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் ஸன்பிஹி, யார் ஒருவர் இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ, ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றார்களோ, அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அந்த மனிதன் மரணித்தால் சுவனம் செல்வார். அதே போன்றுதான் மன் சாம ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் ஸன்பிஹி, யார் ஒருவர் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடி நோன்பு நோக்கின்றாரோ, அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். மன்கான லைலத்துல் கத்ர் ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் ஸன்பிஹி, லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஒருவர் நன்மையை நாடி நின்று வணங்குகின்றாரோ, அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு நோக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னார், நரகத்தை விட்டு அவருடைய முகத்தை தூரமாக்குவார். 70 ஹரீஃபா, 700 வருடங்கள் அளவு நரகத்தை விட்டு அவரை அல்லாஹ் தஆலா தூரமாக்குவான். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றவருடைய அவரை நோன்பு நோற்றவரை அல்லாஹ் 700 வருடங்கள் அளவு நரகத்தை விட்டு தூரமாக்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம், அன்பு, கருணை கொண்டவராக காணப்படுகின்றார். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, இதனை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். சஹாபாக்கள் இதனுடைய அந்த தாற்பயத்தை, இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். காலோ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே குறைவாகத்தான் தூங்குவார்களாம். அவர்கள் சஹர் நேரத்திலே இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள், பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்கள். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, இந்த அளவு சிறப்புகள் அருள் பாக்கியம் நிறைந்து காணப்படுவதற்கான பிரதான காரணம், இந்த நாட்களிலே ஒரு நாளிலே தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்கினான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை வழியாக இறக்கிய அந்த லைலத்துல் கத்ர் இரவு. ஒவ்வொரு நோன்பிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக பாடுபட்டார்கள். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, நாங்கள் முதலாவதாக இந்த ரமலானிலே முதல் 10 முடித்தோம், 2வது 10 முடித்தோம், 3வது 10 நாங்கள் இருக்கின்றோம். நீண்ட அமலை செய்து இறுதி தருவாயிலே இருக்கின்றோம். முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும், எந்த ஒரு செயலுடையதும் இறுதி சிறப்பாக இருக்க வேண்டும். அல் அமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். நாங்கள் ஒரு வேலையை முடிப்பவர்கள் இறுதி சரியான முறையிலே அமைய வேண்டும். ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழ்ந்து இறுதி நேரத்திலே இடையானவனாக மாறினால் அவன் சில நேரம் நரகம் செல்வான். ஒரு மனிதன் மோசமாக இருந்து இறுதியிலே நலவை செய்து சுவர்க்க நுழைந்தார். இது போன்ற பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. எனவே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் துஆவை கேட்கின்றோம். அல்லாஹ் முஜியல் ஹைர உம்மதி ஆகிரஹு, எங்களுடைய வயதிலே இறுதியை சிறப்பாக ஆக்குவாயாக. வஹைர அமலி ஹவாத்துஹு, என்னுடைய அமலிலே இறுதியை சிறப்பாக்குவாயாக. அதாவது நாங்கள் எங்களுடைய நாட்களிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளாக இறுதியை அமைப்பாயாக என்று நாங்கள் துஆக்களிலே ஈடுபடுகிறோம். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலானுடைய இறுதி தருவாயிலே நாங்கள் இருக்கின்றோம். 24வது இரவிலே நாங்கள் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கருத்தின்படி இன்னும் எங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை இறுதி 7 நாட்களிலும் தேடலாம். இறுதி தருவாய் 27 எங்களுக்கு தேடலாம். ஒற்றைப்படை இரவுகளிலும் தேடலாம். ஒரு மனிதன் கடுமையான ஒரு சோழிகளிலே பிஸியா இருக்கக்கூடிய மனிதன் சுபம் நேரத்தையும் இஷா நேரத்தையும் ஜமாத்தாக தொழுது அல்லாஹ்விடத்திலே எனக்கும் லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனுக்கும் லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, 2வது விடயம் நாங்கள் பார்க்க வேண்டியது இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்று கூறும்போது ஹல்வா, அதாவது ஒரு மனிதன் தன்னை பற்றி யோசிப்பதற்கு தனித்திருக்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு நாளும் அமல் செய்வதற்கு அப்பால் என்னுடைய உள்ளத்துக்கு எந்த அளவு தாக்கமாக அமைந்தது, நான் அல்லாஹ்வுக்காக எந்த அளவு யோசிப்பேன், அது குர்ஆன் ஆயத்துக்கள் எந்த அளவு என்னுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தியது, இதனை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயல்பாக அல்லாஹ்வுக்காக நான் கண்ணீர் வளர்த்தேனா, குர்ஆன் ஆயத்துக்கள் என்னுடைய உள்ளத்தை ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட், ஆன்மீக ஒரு உணர்வை ஏற்படுத்தியதா என்ற விடயங்களை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வுக்காக தனித்திருப்பது. நாங்கள் ஒரு மனிதனுக்காக அல்ல, முழுமையாக அல்லாஹ்வுக்காக இருப்பது. எனவே இந்த இஅ்திகாஃப் விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 இருந்தார்கள், ஆர்வத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நீங்கள் 2வது 10 இருங்கள் என்று. 2வது 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்தின்படி 3வது 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், லைலத்துல் கத்ரை தேடியவர்களாக. எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, நோன்பு கடமையாக்கப்பட்ட நாள் முதல் மௌத் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபிலே இருந்துள்ளார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். எனவே இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வுக்காக தனித்திருந்து நாங்கள் எங்களை பற்றி சிந்திப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து அந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டல், நல்ல ஈடேற்றம், வழிகாட்டல் வேண்டும் என்று ஹிரா குகையிலிருந்து சிந்தித்தார்கள், கனவு கண்டார்கள், யோசித்தார்கள். அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்து இந்த தூதுத்துவ பணியை கொடுத்தார். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, நாங்கள் சில நேரங்கள் இருப்பது, பள்ளியிலே இப்போது தரித்து இருப்பது, இஅ்திகாஃபுடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கும். அந்த இஅ்திகாஃபிலே நாங்கள் குர்ஆன் ஓதலாம், ஸிக்ரிலே ஈடுபடலாம், இறைவனை பற்றி சிந்திக்கலாம். எல்லா விடயங்களும் எங்களுக்கு எல்லா விடயங்களும் அந்த இஅ்திகாஃபுடைய நன்மைக்காக அமையப்பெறும். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, குறிப்பாக அல் குர்ஆனிலே தாக்கம் பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த விடயத்தை நான் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலி, அல் குர்ஆன் ஒரு மலையின் மீது இறங்கி இருந்தால் அந்த மலை தவிடு பொடியாகி சுக்கு நூறாகி சின்ன பின்னமாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. ஆனால் அந்த அல் குர்ஆன் மனித உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துக்கு தான் இறங்கியது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலி லரஅய்தஹு ஹாஷியன் முத்தஸத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ்.
எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, அது குர்ஆனை கூறுகின்றது, வலக்கது யஸ்ஸர்னா குர்ஆன லிஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். நாங்கள் குர்ஆனை இலகுவாக அமைத்துள்ளோம், இலகுவாக உங்களுக்கு தந்துள்ளோம். நீங்கள் யோசிப்பதில்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பின் சகோதரர்களே. எங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து சரியாக தெளிவாக விளங்குகின்றதா? நாங்கள் குர்ஆன் ஆயத்திலிருந்து எந்த ஒரு தாக்கம் பெறுகின்றோம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஊரிலே ரோந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டிலே சூரத்து தூர் ஓதப்படுவதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் செவியேற்கின்றார்கள். இந்த குர்ஆன் ஆயத்திலே ஒரு குர்ஆன் ஆயத்து வருகின்றது, இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி, அல்லாஹ்வுடைய வேதனை வந்தே தீரும் என்ற ஆயத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலே மின்சாரம் பாய்ந்தது போன்று உள்ளத்திலே ஒரு பெரு நடுக்கம் ஏற்பட்டு அந்த இடத்திலே அவர் மயங்கி வீழ்ந்ததாக வரலாறு கூறுகின்றது. அன்பின் சகோதரர்களே, 3 நாட்களாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குர்ஆன் ஆயத்துடைய தாக்கத்தால் காய்ச்சல் ஏற்பட்டு வீட்டிலே இருந்ததாக அந்த வரலாறு கூறுகின்றது. அந்த அளவு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே தாக்கம் செலுத்தியுள்ளது. நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நாங்களும் ஏற்றுக்காக இருந்து இந்த குர்ஆனில் இருந்து தாக்கம் பெறுகின்றோமா? அதிகமானவர்கள் குர்ஆன் ஓதுகின்றார்கள், தராவீஹ், தஹஜ்ஜத், கியாமுல் லைல் எல்லா விடயத்திலும் ஈடுபட்டு அதிகமான நன்மையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அதிலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு எந்த அளவு தாக்கம் உள்ளது என்பதை நாங்கள் சற்று உரசி சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு நேரமாகும். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அன்பின் சகோதரர்களே, நான் கூறக்கூடிய அல்லாஹ்வோடு உள்ள தொடர்போடு அடியார்களோடு நாங்கள் மிகச் சிறந்த தொடர்போடு தான் இந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு தந்தையோடு நல்ல முறையிலே உறவை பேணித்தான் நாங்கள் இந்த அமல்களிலே ஈடுபட வேண்டும். இரத்த உறவினர்களோடு நல்ல முறையில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த பணியிலே வேறுக்காக இருக்க வேண்டும். நாங்கள் இரத்த உறவை துண்டித்தவர்களாக, எங்களுடைய மாமியை எங்களுடைய சாட்சியோடு உறவை முடித்தவர்களாக நாங்கள் இங்கே எவ்வளவு தான் நின்று வழங்கினாலும் இரத்த உறவை துண்டித்த போது இரத்த உறவு கூறுகின்றது, என்னை துண்டித்தார், என்னை துண்டித்தவர் நரகம் போவார். காத்தியர் ரஹீம், இரத்த உறவை சேர்த்து வாழ்ந்தவர் சுவர்க்க செல்வார். இரத்த உறவை துண்டித்தவர்களுக்கு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரத்த உறவை துண்டித்தவர்கள் இருந்தால் நாங்கள் துஆ கேட்க போகின்றோம், எழுந்து செல்லுங்கள். எனவே இந்த இரு அடியார்களோடு தொடர்பையும் நாங்கள் சரியான ஆரோக்கியமான நிலையிலே வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய இந்த அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் இரவு இந்த நாளை பொறுத்தவரையில் ஏன் நாங்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? உண்மையே இதனுடைய ரகசியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் அறிவித்தார். கரத்து லியுஹப்பிரக்கும் லைலத்துல் கத்ர், அவர்கள் வெளியேறினார் லைலத்துல் கத்ர் இரவு இந்த நாள் தான் என்று கூறுவது. அப்போது தலாவ ஃபுலானும் வ ஃபுலான் 2 இருவர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்ததால் அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்ற செய்தி உயர்த்தப்பட்டு விட்டது. அசா யகூன கைரல் லக்கும், ஆனால் அது நலவுக்கு தான், அது நலவாக அமையும். ஏனென்றால் அந்த லைலத்துல் கத்ர் இரவை ஒரு நாள் அன்றில்லாமல் ஒற்றைப்பட இரவுகளிலே அந்த இறுதி 10 தேடிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்தார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக கடுமையாக உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். தஹர்ரவ் என்றால் அதற்காக கடும் முயற்சியை மேற்கொண்டார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, சாதாரணமாக நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், லைலத்துல் கத்ர் இரவு ஏன் அந்த அளவு சிறப்பு? எங்களுக்கு இன்னும் நாட்கள் காணப்படுகின்றன. அது ஒரு நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே ஒஃபரத்தை குறிப்பிடுகிறோம், ஒரு சீசன், ஒரு சாதாரணமாக 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள், ஒரு இடம் 83 வருடங்களை விட. எனவே அந்த நாள் என்பது ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை ஒரு இரவிலே பெற்றுக்கொள்ளலாம். 2வது இடம் என்ன? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்டார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்று எனக்கு விளங்கினால் நான் என்ன துஆ ஓதுவேன்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி.
அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அதிகம் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை அதிகம் விரும்பக்கூடியவன். யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயாக என்ற துவாவை நீங்கள் ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அன்பின் சகோதரர்களே, நல்ல அமல்கள் நிர்ணயிக்கப்படக்கூடியதான். இந்த விடயத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக அங்கே இரவு, சூரியன் மறைந்ததில் இருந்து சூரியன் உதிக்கும் வரை அந்த நேரம். கதர் என்றால் நாங்கள் பார்க்கிறோம் விதி எழுதும் நேரம், ஆட்சி தீர்ப்பு செலுத்தப்படும் நேரம், நெருக்கடியான நேரம், கண்ணியமான நேரம், சிறப்புக்குரிய நேரம். சூரத்து துஹானிலே இது பற்றி குறிப்பிடும் போது லைலத்துல் முபாரக், அருள் பாலிக்கப்பட்ட இரவு. எனவே அன்பின் சகோதரர்களே, இந்த கதிர் என்று கூறும்போது கண்ணியமான இரவு, இன்னொரு கருத்து நெருக்கடியான இரவு. நெருக்கடி என்றால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அனைவரும் வந்து நாங்கள் எங்களுடைய நிழலை வைத்து பார்த்த அளவுக்கு இடமில்லாத அளவு சாரி சாரியாக கூட்டமாக மலக்குமார்கள் நிறையக்கூடியது. அதிலே முக்கியமாக மிகப்பெரிய மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள். எனவே அந்த நாளிலே அவ்வளவு மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எங்களுடைய நிலை, நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பது பார்க்கப்படும். எல்லா மலக்குமார்களும் வந்து எல்லா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வந்து ஒவ்வொரு மனிதருடைய நிர்ணயத்தை பற்றியும் அவர்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பின் சகோதரர்களே, இந்த தக்தீர் அதனை நாங்கள் சூரத்துல் துஹானிலே இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கா ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த இரவிலே ஒவ்வொரு விடயங்களும், தீர்க்கமான ஒவ்வொரு விடயங்களும் நிர்ணயிக்கப்படும். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய கலாக்கதிர் 5 கட்டங்களாக நிர்ணயிக்கப்படும். முதலாவது கட்டம் தக்தீருல் அஸ்லி, அதாவது ஒரு மனிதன் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலே கலம் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே ஒவ்வொரு ஆத்மாவுடைய எல்லா கதரும் கிட்டத்தட்ட 50,000 வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பல கதர் எழுதப்பட்டு விட்டது. அது முதலாவது விடை. இரண்டாவது தக்தீருல் அம்ருல் மீசான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி படைக்கப்பட்ட போது அல்லாஹ் தஆலா வாக்குறுதி எடுத்தார். அந்த வாக்குறுதி அலஸ்து பிரப்பிக்கும் காலு பல ஷஹீதுனா சூரத்துல் ஆராஃப் 22வது வசனத்திலே வாக்குறுதி எடுக்கப்படும் போது அந்த கதர் நிர்ணயிக்கப்பட்டது. அதே போன்றுதான் தக்தீருல் உம்ரி, ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றிலே 40 நாளிலே ஊறப்படும் போது கதர் நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் ஒரு நல்ல மனிதனா, சீதேரியா, மூதேரியா, எங்களவு வாழ்வார், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய வயது, இவைகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்படும். அடுத்தது 4வது தக்தீருல் ஹௌலி, அதாவது வருடத்துக்கு வருடம் கலாக்கதிர் நிர்ணயிக்கப்படும். இந்த ரமலானிலே எங்களுடைய கலாக்கதிர் நிர்ணயிக்கப்படும் அடுத்த ரமலான் வரை. 5வது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா கலாக்கதிரிலே சில மாற்றங்களை செய்வார். குல்லு யௌமின் ஹுவ ஃபீ ஷஹர் சூரத்துல் ரஹ்மான் வருகிறது. எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, 5 கட்டங்களாக கலாக்கதிர் நிர்ணயிக்கப்படுவதிலே இந்த வருடத்துடைய கலாக்கதிர் நிர்ணயிக்கப்பட்டு அடுத்த ரமலான் லைலத்துல் கத்ர் இரவு வரைக்கும் இவர்களுடைய கலாக்கதிர் நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த காலம், அந்த நாள், அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. எனவே இந்த நாளிலே நாங்கள் எங்களை பற்றி 4 கட்டமாக யோசிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக ரீதியாக நான் எவ்வாறு வாழ்கின்றேன், என்னுடைய தொழுகை எவ்வாறு இருக்கின்றது, நான் அல்லாஹ்வோடு தொடர்பை எவ்வாறு வலுப்படுத்துகின்றேன். 2வதாக என்னுடைய குடும்ப வாழ்வை பார்க்கலாம். நான் என்னுடைய மனைவியோடு எவ்வாறு சந்தோஷமாக வாழ்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் சரியாக உருவாக்குகின்றேனா, நான் முன்மாதிரியானவரான உலகை வாழ்கின்றேனா. லிம தகுலூன மாலா தஃஅலூன் சூரத்து ஸஃப்ல வருகின்றது. தகுல வக்தன் இதெல்லாம் இல்ல, தகுலு மாலா தஃஅலூன், நாங்கள் செய்யாதவர்களை அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டாம். அவ்வாறு போதிப்பது அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்கு உட்படுவோம். எனவே பிள்ளைகளோடு நாங்கள் முன்மாதிரியாக நடக்கின்றோமா, பெற்ற உறவோடு நாங்கள் முன்மாதிரியாக நடக்கின்றோமா, எங்களுடைய சகோதரிகளோடு நாங்கள் சரியான முறையில் நடக்கின்றோமா, இவைகளை நாங்கள் 2வது பகுதியாக பார்க்கலாம்.
மூன்றாவது பகுதியாக என்னுடைய தொழில் வாழ்க்கை. என்னுடைய தொழிலே நான் ஹலால் ஹராத்தை பேணுகின்றேனா? நான் வாழ்க்கையிலே தொழிலை முடியுமான அளவு முயற்சி செய்து சரியான முறையிலே அவர் ஜிஹாதாக எடுத்து அதனை நான் செய்கின்றேனா? அந்த விடயத்தை எங்களுக்கு பார்க்கலாம். நான்காவது விடயமாக, நான் இவ்வளவு காலம் என்னென்ன பாவம் செய்தேனோ அந்த பாவங்களை விட்டு நான் உண்மையிலேயே தூரமாகினேனா? சாதாரணமான நீரோட்டமான தௌபாவா, அல்லது நான் பெரும் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்திற்கு ஆழ்ந்த ஒரு பெரிய ஒரு தௌபாவை நான் செய்தேனா? என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவம் அழிந்து போகும் அளவுக்கு நான் அழுது அல்லாவிடத்திலே அந்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுள்ளேனா என்றெல்லாம் எங்களுக்கு 4 பிரிவுகளாக பிரித்து இந்த லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய நாளிலே எங்களுடைய கலாகதிரை, எங்களுடைய நிர்ணயத்தை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சகோதரர்களே. எனவே ஒரு அற்புதமான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு செக்டரும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் மிக பொறுமதியான எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக காணப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா மிக இரக்கமானவர், மிக அன்பானவர். எனவே இந்த காலத்திலே நாங்கள் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை மிகச் சரியாக வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவான். அதே நேரம் இந்த உலகிலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து மறுமையிலும் வெற்றியுள்ள மனிதனாக மாறுவதற்கு இது சந்தர்ப்பமாக அமையும். எனவே அன்பின் சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் தேடுவதற்கு இருக்கக்கூடிய இந்த காலங்களை நாங்கள் மிக சரியாக திட்டமிட வேண்டும். நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று 27ஆம் தினத்துக்கு பிறகு முழுமையாக ஓய்வெடுப்பதல்ல. நாங்கள் 28, 29 இறுதி நாங்கள் பெருநாள் அன்று அது போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த தஹஜ்ஜத்தை நாங்கள் ஆள் மனசிலே பயிற்றப்பட்டு எங்களிடத்திலே அது வரக்கூடியதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு வாழ்க்கையிலே நாங்கள் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை வெற்றியுள்ளதாக அமையும். சூரத்துல் முஸம்மிலை சிறிது படித்து பாருங்கள். சூரத்துல் முஸம்மிலை கூறக்கூடிய அந்த தஹஜ்ஜத்துடைய அந்த இரவு வணக்கத்துடைய பொறுமதியை விளங்கினால் நாங்கள் பகலிலே வேகமாக இயங்கக்கூடிய மனிதர்களாக மாறும். குர்ஆன் ஆயத்துக்கள் உள்ளத்திலே அதிகம் தாக்கம் செலுத்தும். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, அடியார்களோடு உள்ள தொடர்பை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சதகாக்களை ஜகாத்துகளை சரியாக கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த பெருநாளைக்கு முதல் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். அந்த கடமையை நாங்கள் மிகச் சரிவர செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த ரமலான் பயிற்சியிலே நாங்கள் குறைகள் விட்டிருந்தால் அந்த குறைகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்த இந்த பணி ஆரம்பத்திலேயே நல்ல மூமின்கள் அஸ்ஸாபிகூன அவ்வலூன் என்று நல்ல இளைஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ந்தார்கள். அதன் பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி சிறப்பாக அமையப்பெற்றது. எனவே இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஆழமான அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொண்டு, அடியார்களோடு உள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொண்டு, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு செல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே நேரம் லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அடுத்த வருடத்திலே நாங்கள் மரணிக்க இருப்போம் என்றால், அதிலே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அந்த மரணம் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மரணமாகவும், அந்த குறிப்பிடும் போது அடுத்த வருடம் ஹஜ் செல்வதென்றாலும் நாங்கள் அந்த பாக்கியம் கிடைக்க இருந்தால் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் கத்ரை நிர்ணயித்தால் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால் அந்த உதாரணத்தை குறிப்பிடுகின்றார். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த தந்துள்ள இந்த பாக்கியமான அருள் நிறைந்த இந்த நாட்களை கவனமாக முழுமையாக திட்டமிட்டு சிந்தித்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமைத்து நாங்கள் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற அடியார்களாக மாறுவோம்.